அனந்தபுரத்தையாரே கங்கை கரை அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறீர்களே, என்ன காரணம் பாத்தீங்களா? பேர பிள்ளையே, உன் அரண்மனையிலே உறங்க செய்து ஆமா நாங்கள் கங்கைக்கரைக்கு வந்தால் நீங்க வந்து என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? அப்படியா? ஆமா பாட்டி, அரண்மனையில் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு உறக்கம் வரவில்லை பாட்டி. அப்படியா? ஆகையால் இப்போது அவரவர் கணவர் பெருமை பற்றி ஒரு பாடல் பாடினீங்களே, அந்த பாடலை பாடுங்க பாட்டி. ஐயோ 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 என்ன வந்தா பாரு, அங்க போய் கடைசியில் எங்களுடைய கணவர் பேரே அவன் சொல்ல வைக்கிறாண்டி. அவன் கேட்க மாட்டியா நீ? ஐயோ 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 வீட்டுக்கார பேர் சொல்ல மாட்டீங்க மாடாவரியோ சொல்லு. எப்படி சொல்ல? நான் மட்டும் ஒரே ஒரு பெண்ணை கேளு, அவன் வீட்டுக்கார பேரை சொல்லுவாங்க. நீங்க யாராவது உங்க கணவர் பேர் சொல்லுவீங்களா? நக்சல் யோகி ஒன் என் அண்ணங்கிட்ட சொல்லு, ரமேஷ் அண்ணங்கிட்ட. அரண்மனையில் உருக்கவானு இல்லையா? அப்படியா? நாங்கள் என்ன பாடலை பாடினோமோ அந்த பாடலை உனக்காக பாட வேண்டும். அப்படியா? அப்படியாக இருந்தால் அந்த பாடல் இதான் இருப்பார். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான். பூரா ராம் புண்ணியமரா
பாட்டி. ஏண்டா மாதவா மகாராஜா உன் பாட்டி வித்தியாசமான பாட்டியா இருக்குது. அப்படியா? ஆமா ஆமா. ஏன் அப்படி? அம்மா தான் கேட்கணும். அது ஒரு வேளை மாறி வந்தாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டா. மாறக்கூடாது. பாட்டி இந்த பாட்டு இல்ல பாட்டி, வேற பாட்டு. இந்த பாட்டு இல்லையா? இந்த பாட்டு பாடுறா. வேற பாட்டு பாடுதாங்க. 1 2 3 4 இதுவும் கிடையாதா? அப்ப இன்னொரு இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டு பேரப்பிள்ளையே. நீயாச்சும் இந்த சொல்டா. பாட்டா அந்த பாட்டா பார்த்து சொல்லுடா. பாடு பாடு. ராத்திரி நேரத்து பாட்டி அவரவர் கணவர் பெருமையை பற்றி பாத்தீங்களே ஒரு பாட்டு. அப்ப நாங்க எதுவும் பள்ளியடா பிறப்பில்லையே. அந்த பத்திரி பாவைய பாரா சபையில மனமகளா சென்று விட்டார். பத்திரி பாவைய பாரா சபையில அந்த பத்திரி பாவைய பாரா சபையில மனமகளா अरे मुक्का
பாட்டிகளா இந்த பத்தினி என்பது யாரு? நான் தான்டா பத்தினி. ஆமா நான் தான் பத்தினி. நல்லா கேட்டுங்க. 5 பேர் கூட வாயிரம் அவ பத்தினியா, ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாயிரம் அவ பத்தினியா? நான் தான்டா பத்தினி. நீ பத்தினியா? ஆமா பெரிய பாட்டி பத்தினி பாஞ்சாலிதான். பாஞ்சாலியா? ஏய், யாரா அது? யாரா? 5 பேரை மாலை இல்லடா. அவ பத்தினி இல்ல. அப்படியா? நான் பத்தினி. நான் பத்தியா? நான் தான்டா பத்தினி. நான் தான் பத்தினி. பத்தினி பத்தினின்றாரே. யாரா பத்தினி? அவளுக்கு வீடு இருக்கா, நகை இருக்கா, நாடு இருக்கா, சொத்து இருக்கா, சொகம் இருக்கா, இல்ல கட்டிக்க கண்டல் துணியா இருக்கா? நான் தான் பத்தினி. எங்க வீட்டுக்காரர் எப்படி எல்லாம் நகை நட்டெல்லாம் மாதிரி இருக்காரு. அவ காடோ கேதேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காடா. அவ போய் பத்தினியாடியாடா. ஆமா நான் தான் பத்தினி. நான் தான் பத்தினி. ஏண்டா டேய், 5 பேரை போய் கட்டிட்டு பத்தினியா? ஒரே ஒரு பத்தினி நான் பாஞ்சாலா உனக்கு? அவனுக்கு நாடு உண்டா நகரம் உண்டா? ஒரு நல்லபடியா பட்டு உறங்கினா வீடு இருக்கா? அப்படியா? அவர் கட்ட துணி இருக்கா? எங்க வீட்டுக்காரர் நகை நட்டெல்லாம் மாட்டிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது காதுல மூக்குல எல்லாம் மாட்டிருக்கா? அவளை போய் 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 பட்டு அப்படியா? பத்தினி. நீ பத்தினியா? ஆமா நகை நட்டு போட பத்தினா எவ்வளவு சுத்தமா இருக்கா அவதான பத்தினி. 5 பேரை மாலை எட்டோ பத்தினியா? நான் ஒருத்தனுக்கு ஒத்தியா மாலை எட்டோ நான் பத்தினி இல்லையா? அப்படியா? அது என்னடி வார்த்தைகள் பேசுது? ஏண்டா பிறப்பில்லையே? அநியாயம் அநியாயம்
மார்மீதோ தோல் மீதோ ஊட்டி வளர்த்தேனாடா பிறப்பிள்ளையே பிறப்பிள்ளையே நீ பத்தினியா? ஆமா. அப்படி என்றால் அந்த சத்தியே உன்னை தாயை போல மார் மீதும் தோல் மீதும் வளர்த்தேனாடா. பாட்டி பெரிய பாட்டி பட்டி திரௌபதி எத்தனை போல் பாரா சபை ஏற்றி பெண் என்று பாராமல் மாணவர்கள் செய்தார்களோ அத்தனை போல மாணவர்கள் செய்து விட்டோம். நாங்கள் தீர்விக்க வேண்டும். விடாதீங்க அவங்களை ஊருக்கு படைய ஒரு சார்பை உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லை உங்களுக்கு அப்ப சாணி தலை மாதிரி சாமான் தர மாட்டீங்க பாங்கம்மா ஒன்னோட உட்காந்து சாணி நான் தள்ளிட்டு உங்க இன்னும் உட்காந்து
பெரிய பாட்டி எத்தனை போல தர வென்று வீதியில இழுத்தார்களோ அத்தனை போல அனைவரும் ஒன்றாக கட்டி இந்த வீதியிலே தர வென்று இழுக்க வேண்டும். அப்படி பாட்டி பத்தினி திரௌபதாவை எப்படி மனமகம் செய்தார்களோ அதே போல் இந்த அர்ச்சனாபுர வீதியிலே கௌரவர் கூட்டம் சேர்ந்த 99 மனிதர்களிடம் கட்டி தரவென்று என் தந்தை இத்த சத்தியத்தை நிறைவேற்றி விட்டேன். அதாவது இந்த கட்டிய இந்த கட்டாகப்பட்டது என்னை போல் எவன் ஒருவன் சந்திரகுலத்திலே பிறந்திருக்கிறானோ அவன் வந்து விடுவித்தால் மட்டுமே விடுவிக்கும். இல்லை என்றால் அண்ணவனும் கட்டோடு கட்டாக ஒட்டி. இது எனது பெரிய பாட்டி பத்திரிகை சத்தியம் சத்தியம் புறப்பட்டு வாருங்கள். ஒரு பாம்பு போல அப்படியா ஒரு பாம்புக்கு பால் ஊட்டி எப்படி சீர்திருத்தமாக வளர்த்துமோ அந்த பாம்பை இப்ப நம்மளை தீண்டி விட்டது மண்ணா. அப்படியா? இந்த கட்டாயப்பட்டது சந்தேர் குளத்துல பந்தோம். நானும் ஒரு ஆளு தானே, நானும் அதை கட்டி நானும் விடுக்கிறேன் பாரு. தம்பி துரியோதனா குரும்பா அம்மா பாரு தம்பி துரியோதனா, என்ன நடந்து விட்டது தெளிவாக உரைத்தால் கட்டை விடுவிக்கிறேன், இல்லை என்றால் 10 நாள் இங்கதான் நிற்பனே. அண்ணா துரியோதனா, நீ யார் சொல்லாதீங்க, சின்னஜனாக பட்டவன் செந்துருவாதே ஆன்மாதி அடியாடு நடத்தி டப்பாவா அப்படியா? யாராலும் இருந்தால் கட்டா ஒத்துவிட்ட தனாக தரங்களை தெரிவித்து ஓட்டிக்கொண்டே
உன்னாலதான் முடியும். நீங்க கட்டோட கட்ட ஓட்டிக்கின சும்மா யாரு கூட பூச்சா வாடா சீக்கிரம் போய் கேளலாம். ஏய், தம்பி துரியோதனா, தம்பி சப்பானி. அண்ணா, ஆட்டம்டா, சப்பானி அண்ணா, ஆட்டம். கட்டா இருக்க முடியாது. சந்திர வம்சத்தில் எவன் பிறந்திருக்கிறானோ அவன் வந்து கட்டாப்பட்டை விடுவித்தால் கட்டாப்பட்டை விடுவிக்க வேண்டும். வேறொரு குலத்தில் பிறந்தவன் யாராகிலும் அந்த கட்டை தொட்டால் கட்டோடு கட்டா ஒட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெரிய பாட்டி பத்தினி திரௌபதி சத்தியம் செய்து சென்றிருக்கிறார். அப்படியா? ஆமா. இப்ப துரியோதனன் வந்தான சந்திர குலத்தில் நான் தான் பிறந்தவன் வந்தான. வேற இப்ப எகிரி அச்சனை பல்ட்டு போய் ஆளுங்க ஏற்கனவே ஒன்ன முக்க காலேஜ் துரியோதனா, சந்திர குலத்தில் எவன் பிறந்திருக்கிறான் அவன் கட்டை தொட்டால் இந்த கட்டாகப்பட்டதை விடுவிக்க வேண்டும். மற்றொரு குலத்தில் பிறந்தவன் யாராக கட்டை தொட்டால் அண்ணவன கட்டுக்குள்ள ஒட்டி கொள்ள வேண்டும். பெரிய பாட்டி பத்தினி திரௌபதி மீது சத்தியம் செய்திருக்கிறான் சின்னாச்சனன். அப்படியாக இருந்தா நான் சந்திர குலத்தில் பிறந்தது உண்மையாக இருந்தால் இந்த கட்டாகப்பட்டது நொடி பொழுதில் அறுபட வேண்டும். புறப்பட போகிறான். தம்பி துரியோதனா, சத்தியமாக நான் சந்திர குலத்தில் பிறந்தது உண்மையாக இருந்தால் களமாகாது. இந்த கட்டின் மீது பட்ட உடனே நொடி பொழுது கட்டாகப்பட்டது விடுவிக்க வேண்டும். சத்தியமாக விடுவிக்கிறேன். நான் முதலே சொல்லிட்டு சரியாடும் சரியாவாடு ஒன்னே முக்கா அதான் கேளுங்க சபாங்களே. போடா சரியாவாதா? அதான் எப்படி என்றால் இன்னும் சின்ன சண்டை எப்படி என்றால்